ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் பயங்கரவாதிகள் நமது அப்பாவி இந்து சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய மதவெறி பயங்கரவெறி தாக்குதலில் 26 அப்பாவி இந்து சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து நமது பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத முகாம்களை அழிக்கும் விதமாக பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளையும் மற்றும் பாகிஸ்தானுடன் 1960ஆம் ஆண்டு இந்தியா போட்டுக்கொண்ட சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் பதற்றம் மற்றும் அதனுடைய தாக்குதல் பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதன் பிறகு பாகிஸ்தான் அரசானது சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டுமென்ற வேண்டுகோளுடன் இந்தியாவிடம் கெஞ்சி வருகிறது. ஏனெனில் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தின் 70-80% குடிநீர் தேவையையும் விவசாயத்திற்கு தேவையான நீர் தேவையையும் சிந்து நதி நீர் மூலமாகவே கிடைக்கின்றது. இந்த சிந்து நதி நீர் திட்டம் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் பாகிஸ்தான் பஞ்சத்தில் அழியும் நிலை ஏற்படும். எனவே பாகிஸ்தான் அரசு சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று இந்தியாவிடம் கெஞ்சி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது.